இருதயத்தின் ஆழங்களை நன்றாய் அறிந்திருக்கிற தெய்வம். எந்த காரியங்கள் உங்க இருதயத்தை கலக்கி கொண்டிருக்கிறதோ, எதை நினைத்து திகைத்தவர்களா இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை நினைத்து புலம்புகிறீர்களோ, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எனக்காக நீர் ஒரு கிரியை செய்ய மாட்டீரா, இதில் ஒரு மாறுதல் உண்டாகாதா, எனக்கு ஒரு சகாயம் இல்லை ஆண்டவரே, என்னை கைவிடுவீரோ, என்னை மறந்தீரோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிற, திகைத்து கொண்டிருக்கிற அந்த இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் கண்டு, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், நீங்கள் நினைக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மேலாய் மேலாய் அற்புத அடையாளங்களை செய்கிற கர்த்தர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் தமது ஜனத்தோடு சொல்லுகிற வார்த்தை, உன்னை எந்த சத்துரு கலங்கடித்து கொண்டிருக்கிறானோ, உன்னை எந்த சத்துரு கலக்கி கொண்டிருக்கிறானோ, அவனை கலங்கடிக்க பண்ணுகிற நாள் இது. ஆமென். கர்த்தர், ஆமென், உங்களை அமிழ்த்து வைத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் அவர் கிரியை செய்கிறார். எஸ் ஜீசஸ். எத்தனை பேர் உணர்கிறீங்க கர்த்தர் நமக்கு எவ்வளவு சமீபமா இருக்கிறார்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள், ஆமென், ஆமென். இன்றைக்கு மனுஷன் அல்ல உங்களுக்காக கிரியை செய்ய போகிறது, கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். நீ நம்பின மனிதர்கள் உங்களை மறக்கலாம், நீங்க உயிர் கொடுத்து நேசித்த மனிதர்கள் உங்களை பகைக்கலாம். ஆமென், ஆமென். கர்த்தரோ, கர்த்தரோ நம் மீது நினைவாயிருக்கிறார், கர்த்தரோ உங்கள் மீது நினைவாயிருக்கிறார், கர்த்தரோ உன் பேரில் நினைவாயிருக்கிறார். ஓ, தமது ஆமென் அன்புள்ள கைகளின் பிரயாசத்தை காண்பிக்கும்படியாக, ஆமென், கர்த்தர் தமது அன்பின் கிரியைகளை தமது பிள்ளைகளுக்கு விளங்க செய்யும்படியாக இன்றைக்கு உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறார். ஆத்துமாவே, அப்படி தேவனை நோக்கி அமர்ந்திரு. நீ நம்புகிறது அவராலே வரும். ஆமென். கர்த்தரால் வேறு விரித்து எடுக்கப்பட்ட ஆத்துமாவே, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. உனக்கு ரட்சிப்பும் மீட்பும் அவரிடத்திலிருந்து உண்டாகிறது. ஆத்துமாவே, மனிதனை நம்பி சோர்ந்து போகாத. ஆமென். சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாத. ஆமென். நம்பின மனிதர்கள் கைவிட்ட காரியத்தை நினைத்து சோர்ந்து போகாத. ஆமென். மனிதர்கள் ஒருவேளை உன்னை கைவிடலாம், மருத்துவர்கள் கைவிடலாம், மருத்துவ ரிப்போர்ட்டுகள் உன்னை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. உன் நினைவுகளை அறிந்து உனக்காக செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஓ, ஒவ்வொரு இருதயங்களும் அவருக்கு முன்பதாக திறக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு இருதயங்களும் கர்த்தருக்கு முன்பதாக திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென், 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 ஹல்லேலூயா. நாவின் வார்த்தைகள் அல்ல, இருதயத்தில் இருந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கிற ஆராதனை. கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க அளவில்லாத பிரசன்னம் எங்களை எவ்வளவு அதிகமாய் நிறைத்து இருக்கிறது. நன்றிப்பா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னம் என் வாழ்க்கையில எல்லாம் செய்யும் ஆண்டவரே. எதை எதை மாற்றணுமோ நீங்க மாற்றுவீங்க ஆண்டவரே. எதை சீர் செய்யணுமோ நீங்க சீர்படுத்துவீங்க ஆண்டவரே. நான் இனி எதை நினைத்தும் கலங்க மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு இருக்கிறார், என் மீட்பர் எனக்கு வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார், என் மீட்பர் எனக்கு துணை செய்யும்படியா என்னோடு இருக்கிறார், என் மீட்பர் எனக்கு சகாயம் செய்யும்படியா என்னோடு இருக்கிறார். அவர் மாத்திரம் எனக்கு போதும், நான் இனி கலங்குகிறது இல்லை. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம்,
முடியாததை முடிய செய்யும். இப்போ நீங்க சொல்லுங்க எல்லாரும், பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம். ஹல்லேலூயா. பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தேவ ஆவி என்னை அனலாய் என்னுள் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலாய் என்னில் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். உரத்த சத்தத்தோடு தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். அப்படி சொல்லுங்க ஆத்துமாவை தேவனை நோக்கி, பிரசன்னம் என் வாழ்க்கையில ஆமென் என்னால் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் என் தேவன் எனக்காய் செய்து முடிப்பா. ஆமென். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, மனுஷனால் கூடாததெல்லாம் என் தேவனால் கூடும். நான் முயற்சித்து தோற்று போன காரியங்களில் எல்லாம் என் கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறார். நான் போராடி சோர்ந்து போன காரியங்களில் எல்லாம் இனி என் தேவன் எனக்கு முன் செல்லுகிறார். என் ராஜா எனக்கு முன் செல்லுகிறார். என் மகிமை மேகம் எனக்கு முன் செல்லுகிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் எனக்கு முன் செல்லுகிறார். வியாதிகளை மாற்றுகிறவர் முன் செல்லுகிறார். போராட்டங்களை உடைக்கிறவர் முன் செல்லுகிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர் முன் செல்லுகிறார். ஹல்லேலூயா. Yes Jesus. பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். முடியாததை முடிய செய்யும். முடியாததை முடிய செய்யும். ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எஸ் ஜீசஸ். ஓ, அவருடைய கைகள் குருவி போகவில்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவரே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. உங்கள் நினைவுகளை அறிந்து உங்களுக்காக கிரியை செய்கிறவர், உங்கள் இருதயத்தை அறிந்து உங்களுக்காக செயல்படுகிறவர். மனுஷனை போல அவர் கைவிடுகிற கர்த்தர் அல்ல. ஆண்டவர் கேட்கிறார், ஓ, நான் மனுஷன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன். என்னை மனிதனை போல் நினைத்தாயோ? கர்த்தரை நம்ப நம்ப அவருடைய கைகளின் கிரியைகள் இன்னும் பலமாய் வெளிப்படுகிறது. அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க ஓ, ஆச்சரியமான காரியங்கள் ஒவ்வொரு குடும்பங்களில் நடைபெறுகிறது. ஆமென். ஆகையினாலதான் மார்த்தாளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்க காரியம் எப்படி ஆகிலும் இருக்கட்டும். ஓ ஆமென். அது மருத்துவர்கள் கைவிட்ட காரியமா இருக்கட்டும், அது உயிர் இல்லாமல் செத்த காரியமா இருக்கட்டும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறோம் ஐயா, விசுவாசிக்கிறோம்.
Ora kalashidaraya. Ikabamana shigaladaraya. Udamana shanture dalagasiyatanara. Rigabalabo shanturah dalagasiyedanara. Rigabalabo shanturadan kadaramana hanture. Rimalahadala shigaladarana. Dihamamana durana shigaladarana. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah, hallelujah, amen. அப்படி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்தவர்களாய் உங்க நாவு அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கட்டும். அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை, அவருடைய நாமத்தில் இருக்கிற மகிமை, அவருடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற அற்புத அடையாளங்களை காணத்தக்கதாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் தமது ஜனத்திற்கு உறுதியாய் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், புதுப்பிக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். அந்த காரியத்தை நான் புதுப்பிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் புதுப்பிக்கிறேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். உன் பலவீனத்தை மாற்றி உன் சரீர ஆரோக்கியத்தை நான் புதுப்பிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்க தொழில்களிலே உங்க வேலைகளிலே இருக்கிறதான அந்த மந்தங்களை மாற்றி நான் திரும்பவும் புதுப்பிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த காரியத்திலே ஆண்டவர் எனக்காக ஒரு சகாயம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ, இதோ இன்றைக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே சகாயம் உண்டாகிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே சகாயம் வெளிப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. அவர் நல்ல சகாய. கர்த்தருடைய நாமத்தை அப்படி உயர்த்தி கொண்டே இருங்க. விசுவாசத்தோடு மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஜெபிக்க வேண்டியது உங்க கடமை, கிரியை செய்ய வேண்டியது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. ஆராதிக்க வேண்டியது உங்க கடமை, உங்க சத்துருக்களை துரத்த வேண்டியது தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த வேண்டியது உங்க வேலை. ஆமென். எரிகோ கோட்டைகள் உடைந்து விழும்படியாக ஒரு அசைவை ஏற்படுத்த வேண்டியது கர்த்தருடைய வேலை. ஆமென், ஆமென். அப்படி உயர்த்த துவங்குங்க ஆத்துமாவே. எதையும் நினைத்து சிந்திக்காமல், எந்த நெகட்டிவையும் யோசிக்காம, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். நீ இழந்தவைகளை யோசிக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நடந்த காரியங்களை சிந்திக்க வேண்டாம், இழந்து போனதை நினைக்காத. திரும்பவும் ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். நான் நேசிக்கிற என் அன்பு மகளே, நீ இழந்து போனதை யோசிக்காதே. இந்த காரியம் எப்படி முடியும் என்று நீ ஏங்காதே. உன் காரியத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை தேவனுடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தது போல நீயும் உன் பிள்ளைகளும் என் கரத்தில் இருக்கிறார்கள். நான் உனக்காக யாவையும் பார்த்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் தம்மை தேடுகிற யாவருக்கும் உயர்ந்த அடைக்கலமானவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சகாய, தம்மை நம்பி இருக்கிற ஜனத்திற்கு கிருபையாய் கிருபையாய் அசைவாடி செயல்படுகிறவர். Yes, Jesus. Hallelujah. Hallelujah. ஆசா ராஜா கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்ட உடனே தேவாலயத்துல வந்து நின்று பலிபீடத்தை புதுப்பிக்கிறான். தீர்க்கதரிசி சொல்லி கொடுக்கிறான். நீங்க தேடும் போதெல்லாம் அவர் உங்களுக்கு தென்பட்டார் அல்லவா? ஆமே. நீங்கள் அவரை தேடும் போதெல்லாம் அவர் உங்களுக்கு இவ்வளவு சமீபமா இருந்தார் அல்லவா? திரும்பவும் உங்கள் முழு மனதோடு
உங்க முழு ஆத்மாவோடு உங்க முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் திரும்புங்கள். இதோ அவர் திரும்பவும் தமது ஜனத்தை நினைவு கூறுகிறார். ஆமென், ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கைய, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல புதுப்பிங்க. நீங்க மறுரூபமாக்கப்படும்படியாக உங்க இருதயம் புதுப்பிக்கப்படட்டும். தேவனை உண்மையாய் நேசிக்கும்படியாக உங்க ஆவிக்குரிய ஜீவியம் புதுப்பிக்கப்படட்டும். கர்த்தருக்காக உண்மையுள்ள சாட்சியா நிற்கும்படியாக இன்றைக்கு உங்க ஜெப வாழ்க்கை, உங்க பரிசுத்த வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். தேவனோடு நீங்க வைத்த அன்பு புதுப்பிக்கப்படட்டும். ஆண்டவரோடு நீங்க வைத்திருக்கிற உறவு புதுப்பிக்கப்படட்டும். உங்க பாவ வாழ்க்கை இன்றைக்கு முடிவுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. புதுப்பிக்கப்படுகிறவர்களாய் கர்த்தர் புதிய அனுபவத்தில் நடத்த விரும்புகிறார். கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்க கண்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில், உங்க கண்கள் அதிசயப்படத்தக்க வகையில். Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Hallelujah, hallelujah. ஓ, பலிபீடத்தை செப்பனிட்டவர்களாய் ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை செப்பனிடும்படியா என்னை கரத்துல தருகிறப்பா. என் பழைய வாழ்க்கை, பழைய ஆவிக்குரிய ஜீவியம், அதே மந்தமான ஜெப வாழ்க்கை, ஏதோ வாழ்கிற ஆண்டவரே, இதெல்லாம் புதுப்பிக்கப்படும்படியாய் ஒரு புதிய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும்படியாக, ஒரு புதிய ஜெப ஆவியினால் என்னை அலங்கரிக்கும்படியாய், புது கிருபைகளினால் என்னை நிரப்பும்படியாய், நான் உமக்காக ஆவிக்குரிய ஓட்டத்திலே அடுத்த உன்னத நிலைமைக்கு நேராய் ஓடத்தக்கதாக, ஆவிக்குரிய ஜீவியத்திலே அடுத்த கட்டத்திலே உயரும்படியாக பலிபீடத்திலே என்னை தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் பலிபீடத்தை செப்பனிடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவுண்டாகும்படி என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உங்க நாவிலிருந்து சத்தம் எழும்பட்டும். என் ஆவி ஆத்தும சரீரத்தை கருத்துல வைக்கிற ஆண்டவரே, அப்பா என்ன ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், உம்மை பாரப்படுத்துகிற காரியங்கள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாகிலும் நான் செய்தேன் அப்படின்னா, நான் அறிந்தும் அறியாமல் செய்த காரியங்களை தயவா மன்னிங்க ஆண்டவரே. தெரியாம தவறிட்டான்பா. இனிமேல் நான் பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். இனிமே உலக சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இனி மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். உங்க பரிசுத்த கரத்திலே என்னை பரிசுத்தமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற ஒவ்வொருவர்களுக்கும் கர்த்தருடைய புது கிருபைகள் பொழிதருளப்படுகிறது. கர்த்தருடைய புது கிருபைகள் பொழிதருளப்படுகிறது. தாழ்த்துகிறவன் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் சுகந்த வாசனையாக நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் தமது மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார். கர்த்தர் தமது அன்பினாலே அரவணைத்துக் கொள்ளுகிறார். மனுஷனுனை கைவிடலாம், மனுஷனுக்கு நீ ஆகாதவனா இருக்கலாம். ஓ, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு ஈடாக ஜாதிகளை சுதந்திரமாக தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை சிநேகித்தேன். இதோ உனக்கு ஈடாக ஜாதிகளும் ஜனங்களும், இதோ உனக்கு ஈடாக ஜாதிகளும் ஜனங்களும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகலல ஷஹல, உன் ஒருவனுக்காக, உன் ஒருத்திக்காக, இந்த ஒரு ஆத்துமாவுக்காக லட்சங்களை நம்பி உன் கரங்களிலே தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்காக காண்பிக்கிற பக்தி உள்ள அந்த நீதியுள்ள பிரயாசங்கள், தேவனுக்காக பாராட்டுகிற பரிசுத்தத்திற்காக வைராக்கியம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதற்காக, தேவனுக்காக எல்லாவற்றையும் துச்சமாக நினைக்கிற அந்த இருதயத்திற்கு ஈடாக, ஓ கர்த்தரை முன்னிறுத்தி சகலவற்றையும் பின் தள்ளுகிற அந்த இருதயத்திற்காக, உன் ஆத்துமாவுக்கு ஈடாக ஜாதிகளை ஜனங்களை உனக்கு கொள்ளை பொருட்களாய் பங்கிடும்படி தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலிபீடம் செப்பனிடப்படட்டும்.
எலியா தகன பலியை பலியிடும் போது முதலாவதாக பலிபிடத்தை செப்பனிடுகிறார். ஆசா தேவனிடத்தில் இரக்கம் கிடைக்கும்படியாக பலிபீடத்தை புதுப்பிக்கிறார். சாலமோன் தேவன் தமது ஜெபத்தை கேட்கும்படியாக புது பலிபீடத்தை கட்டுகிறார். இன்றைக்கு உங்க இருதயமாகிய பலிபீடம் திரும்பவும் கட்டப்படட்டும். உங்க ஆவிக்குரிய ஜீவியம் திரும்பவும் கட்டப்படட்டும். கர்த்தர் விரும்புகிற ஜீவ பலியாய் உங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக இன்னும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இன்னும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. என்னை தருகிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை தருகிறேன், என் பிள்ளைகளை தருகிறேன். ஆமென் ஆமென். என் நரம்பு மண்டலங்களை தருகிறேன், எலும்பு மண்டலங்களை தருகிறேன், என் இரத்த நாளங்களை தருகிறேன், என் தசை நாளங்களை தருகிறேன், என் பலவீனப்பட்ட அவயங்களை தருகிறேன், சோர்ந்து போயிருக்கிற அந்த இருதயத்தை தருகிறேன். ஆண்டவரே, அற்பமாய் எண்ணப்படுகிற என்னை உம்முடைய கரத்திலே தருகிற ஆண்டவரே, அநேகரால் தள்ளப்பட்ட கல்லாயிருக்கிற என்னை உம்முடைய கரத்திலே தருகிற ஆண்டவரே. ஆமென். ஆகாதென்று தள்ளப்பட்டவனே, மூளைக்கு தலைக்கல்லாக்கி உயர்த்துகிற தெய்வமே, உம்முடைய மகிமையான கரத்திலே என்னை தருகிறேன். ஆமென். என்னை திரும்பவும் பலியிடும்படியாக, திரும்பவும் பலிபீடத்திலே என்னை செப்பனிடும்படியாக, புதுப்பிக்கும்படியாக, ஒரு புதிய மகிமையை நான் காணும்படியாக உம்முடைய பலத்த கரத்திற்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். புதுப்பிக்கிற ஆவியானவரே, புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, புதிய அபிஷேகத்தினால் நிரப்புகிறவரே, சொல்லுவோம் ஆண்டவரே, என் ஆத்துமனேசரே, உடைய கல்வாரி பாதத்துல வந்து நிற்கிறப்பா. சொல்லுங்க அப்படியே ஆண்டோடைய சமூகத்துல. எனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வேணும்னு விரும்புகிறவங்க, கர்த்தர் என்ன தொடணும்னு விரும்புகிறவங்க, கர்த்தருடைய வல்லமை என்னை நிரப்பணும்னு விரும்புகிறவர்கள், கர்த்தருடைய வல்லமை என் பிள்ளைகளை தொடணும்னு விரும்புகிறவர்கள், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துல ஆமென் ஆமென். இன்றைக்கு உங்க தடைகள் உடைக்கப்படுகிற நாள் இது. நீங்க ரட்சிப்பை காண்கிற நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில யாரும் மௌனமா சோர்ந்து இருக்க வேண்டாம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக போராடுங்க, சுதந்திரிக்கத்தக்கதாக போராடுங்க. அவர் சமீபமாய் நிற்கிறார். உங்களுக்காக கிரியை செய்கிறவர் உங்களுக்கு அனுகூலமாய் நிற்கிறார், உங்களுக்கு அனுகூலமாய் நிற்கிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ சமூகத்தில் போராடு ஆத்துமாவே, மாற்றத்தை காணும்படியாக போராடு. எலியா தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்பதாக அக்கினியை பார்க்கும்படியாக நின்றான். ஓ, கர்த்தருடைய கைவல்லமையை பார்க்கும்படியாக நில் ஆத்துமாவே. கர்த்தருடைய சுகத்தை பார்க்கும்படியாக நில்லு, கர்த்தருடைய ஆரோக்கியத்தை பார்க்கும்படியாக நில்லு, கர்த்தருடைய விடுதலையை பார்க்கும்படியாக நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கல்வாரி பாதத்துல வந்து நிற்கிறாண்டவரே, கல்வாரி பாதத்துல வந்து நிற்கிறாண்டவரே, உங்க ரத்தத்தின் ஒவ்வொரு துளிகளும் என் மேல விழட்டோப்பா. உங்க ரத்தத்தின் ஒவ்வொரு துளிகளும் என் பிள்ளைகள் மேல விழட்டாண்டவர். உங்க ரத்தம் என் குடும்பத்தை சுற்றிலும் அடையாளமாய் தொளிக்கப்படட்டும். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று உங்களை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது. ஆத்துமாவே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஆத்துமாவே, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே நீ பொல்லாங்கனை ஜெயிப்பாய். ஆமென். உன்னதமானவருடைய ரத்தத்தினாலே பிசாசின் கிரியைகளை ஜெயிப்பாய். ஆமென். உன்னுடைய போராயுதங்கள் எல்லாம் இன்றைக்கு அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலனுள்ளதாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க ஜெபங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலனுள்ளதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஜெபிங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை கரத்திலே எடுத்து ஆமென் குடும்பத்தை பாலாக்கி கொண்டிருக்கிற சத்துருவை ஜெயிக்கும்
அழிக்கும்படியாக, வியாதியை உண்டு பண்ணி வைத்திருக்கிற பிசாசை அழிக்கும்படியாக, பாவத்திலே பிள்ளைகளை அமிழ்த்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தின் வல்லமைகளை எரிக்கும்படியாக, ஓ கர்த்தருடைய இரத்தத்தை கரத்துல எடுங்க, இயேசுவின் இரத்தத்தை கரத்துல எடுங்க. இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்பு, இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை, இயேசுவின் இரத்தத்தினால ஆரோக்கியம். இதோ அவருடைய இரத்தத்திலே உன்னை ஒப்பு கொடுக்க நீதிமானாய் மாற்றப்படுகிறாய். ஹல்லேலூயா. உன் சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள், அந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற அசுத்த கட்டிகள் எல்லாம் இன்றைக்கு கரைந்து வெளியேறும். கட்டிகள் எல்லாம் கரைந்து வெளியேறும். ஓ சாப வியாதிகள் எல்லாம் கரைந்து வெளியேறும். அவருடைய இரத்தம், அவருடைய இரத்தம் ரத்தத்துக்குள்ளாய் தாழ்த்துகிற ஆண்டவரே, இந்த ரத்தம் என்ன மூடட்டும். என் ஆவில, என் ஆத்துமாவில, என் சரீரத்தில் உடைய ரத்தம் மூடட்டும். ஆவில போராடுகிற எல்லா அசுத்த ஆவிகளும் அழிக்கப்பட்டு போவதாக. ஆவில போராடுகிற எல்லா கலக்கத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. மரண பயத்தை உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக. ஆமென், ஆமென். புத்தியை பேதலிக்க பண்ணுகிற எல்லா மனக்குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. மனக்குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. தெளிந்த சிந்தை உண்டாகிறது. கர்த்தருடைய இரத்தத்திற்குள்ள ஒப்பு கொடுக்க ஆவிக்குரிய சிந்தை உண்டாகிறது. ஆவியின் சிந்தை உண்டாகிறது. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது. சகோதர, சத்தம் உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. இது கர்த்தர் உன்னை விடுவிக்கிற நாள். உன் பாரம்பரிய கட்டுகளை உடைக்கிற நாள். உன் விக்கிரக வல்லமைகளை உடைக்கிற நாள். உன் பரம்பரையாய் போராடுகிற எல்லா அந்நிய வல்லமைகளையும் கர்த்தர் உடைத்தெறிகிற நாள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இன்றைக்கு பொல்லாங்கனை ஜெயிப்பாய், பொல்லாங்கனை ஜெயிப்பாய், பொல்லாங்கனை ஜெயிப்பாய். Rakala darala shahala daranana, rikala darana radala shahala darana, riba baba baba shababana, uda mama 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 ratala bara. ராத்திரிகளிலே பித்தரை வரவிடாமல், ஆமென் ஆமென், தூக்கத்தை கெடுக்கிற அசுத்த ஆவிகள், மனக்குழப்பங்கள், சோர்வுகளை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அதம் பண்ணி போடுகிறார், அதம் பண்ணி போடுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்ப துவங்கி ஆயிற்று. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்ப துவங்கி ஆயிற்று. சபையே, நீ கர்த்தருடைய அக்கினிக்குள்ளா இருக்கிறாய். ஆத்துமாவே, தேவனுடைய அக்கினிக்குள்ளா இருக்கிறாய். ஓ ஹல்லேலூயா. உன் குடும்பங்கள் இன்றைக்கு தேவனுடைய அக்கினிக்குள்ளா இருக்கிறது. அக்கினிக்குள்ளா இடப்பட்ட கொள்ளியை போல, அக்கினிக்குள்ளா இடப்பட்ட கொள்ளியை போல கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் வார்த்தைகளை அக்கினியாயும் என் ஜனத்தை விறகும் ஆக்குவேன் என்று. ஓ கர்த்தருடைய அக்கினி உங்களை பற்றி பிடிக்கிறது. அப்படியே ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் பொல்லாங்கனை துரத்துகிறார். ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய கை வல்லமை ஓங்கி நிற்கிறது. ரிகபபல ஷகரதன, ரிபலதகனரதன, ரிகபலம ஷபலதுரகசியாத்துனரோ, ரிபலம ஷங்கரமௌரியா. இதோ இதோ மோசே ஜெபிக்க ஜெபிக்க சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். மோசேயுடைய கரம் தோந்து போன நேரத்திலோ, ஆமென், தேவ ஜனத்தை சத்துரு மேற்கொள்ளுகிறான். நீ சோர்ந்து போனதால் அல்லவோ சத்துருவ குடும்பத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறான். நீ ஜெபத்திலே சோர்ந்து போனதால் அல்லவோ சத்துரு தலை தூக்கி நிற்கிறான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உன் சத்துருக்களை பிடரி உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிற நாள். சோர்ந்து போகாமல் கரங்களை உயர்த்தி மோசேயை போல தேவன் கிரியை செய்யும்படியாக உங்க ஜெப சத்தம் உயரட்டும். உங்க ஜெப அதிகாரம் எழும்பட்டும். ஜெபத்தின் வல்லமை நுகங்களை முறித்து சாம்பலாக்கும். ஆமென், 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 ஆமென். எஸ் 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 எஸ். அநேகருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டாயிற்று. ஆமென். அநேகர் தங்கள் குடும்பங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்க துவங்கி ஆயிற்று. உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய கை வல்லமை இறங்க துவங்கி ஆயிற்று. ஆமென். ஜெபத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. நீ சோர்ந்து போவாயானா உன் பலன் குறுகினது. நீ சோர்ந்து போகும்போது எதிரி மேற்கொள்ளுகிறான். எச்சரிக்கையாய் நில்லு, எச்சரிக்கையாய் நில்லு. ஆமென். இனி சத்துருக்கு இடம் கொடாத, இனி பிசாசுக்கு இடம் கொடாத. கர்த்தருடைய கை வல்லமை உங்க ஜெபத்தை கொண்டு உங்க குடும்பங்களில் வெளிப்படுகிறது.
இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை. ஓ ஹல்லேலூயா. உலகத்தை, மாமிசத்தை, பிசாசை ஜெயித்த கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை. மாம்ச கிரியைகள் அழிவதாக, பிசாசின் கிரியைகள் அழிவதாக, உலகத்தின் ஆவிகள் அழிவதாக, விழுந்து போன தூதனுடைய கிரியைகள் அழிவதாக, பாவத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படுவதாக. மெய்யான விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவனுடைய மெய்யான விடுதலை உடைய ஜனத்தை பற்றி பிடிக்கட்டும். இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலேயும் இரத்தத்தின் வல்லமை புறப்பட்டு வருகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை அதிகாரத்தோடு வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஓ ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நீ அவருக்காக ஓ வைராக்கியத்தை காண்பிக்கும் போது அவர் வைராக்கியமாய் செயல்படாமல் இருப்பாரோ? ஓ கர்த்தர் இதோ தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கிய வாஞ்சியா எழுந்தருளி இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. வைராக்கியம் எனும் சால்வையை அணிந்தவராய், வைராக்கியம் எனும் சால்வையை அணிந்தவராய், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரத்திலே உடையவராய், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய், இதோ மனுஷகுமாரன் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். உங்க குடும்பங்களில கர்த்தர் எழுந்தருளுகிறார், வீடுகளில கர்த்தர் எழுந்தருளுகிறார். இனி சோர்ந்து போகாத ஆத்துமாவே, நீ முன்னேறி செல்லுகிற நாள், நீ முன்னோக்கி செல்லுவாய், முன்னோக்கி செல்லுவாய். சோர்ந்து போகாத ஆத்துமாவே, ஆவியானவருடைய அடுத்த கட்டத்திற்கு நேரா எடுத்து செல்லுகிறார். அவர் வார்த்தையினால் சொன்னவைகளை தமது கரத்தினால் நிறைவேற்ற முடிக்கிறார். அவர் எப்படி சொன்னாரோ அதே போல உன் வாழ்க்கை இன்றைக்கு புதுப்பிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய ஜீவியம் இன்றைக்கு புதுப்பிக்கப்படுகிறது. உன் குடும்ப வாழ்க்கை திரும்பவும் கட்டப்படுகிறது. ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து கட்டுகிற கர்த்தர் இதோ இதோ விழுந்து போன உன் ஜெப வாழ்க்கை, விழுந்து போன ஆவிக்குரிய ஜீவியம், விழுந்து போன உன் குடும்ப சூழ்நிலை, உன் பிள்ளைகளுடைய காரியங்களிலே கர்த்தர் திரும்பவும் கரத்திலே எடுத்து கட்டுகிறார். உன் பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் திரும்பவும் வணைகிறார். உன் பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் திரும்பவும் உருவாக்குகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ரகதல ஷிஹரதன ரீபல பௌஷந்துராத ரகசியாதலர ரீபல் பௌஷாரகதந்தர தினரபலதர ரிகபமாமா ஷிதல தரலர ரிபபபல தரலர ஷே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இப்ப ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள நிற்கிறோம். நம்ம எல்லாரும் நமக்காக பிக்கப்பட்டவருடைய பாதத்துல நிற்கிறோம். நம்ம எல்லாரும் இப்போ கல்வாரிக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கிறோம். கல்வாரிக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கிறோம். ஓ கர்த்தருடைய ரத்தம் பயங்கரமானதுங்க, பயங்கரமானவைகளை செய்யும். ஆமே. எத்தனையோ காரியங்களில இன்றைக்கு யாராவது மருத்துவ ரிப்போர்ட்டுகளை வைத்துக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஆபரேஷனா, இந்த ஆபரேஷன்ங்கிற சூழ்நிலைக்கு என்ன விட்டு கொடுக்காதீங்க ஆண்டவரே. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமையும் அவருடைய சரீரத்தில் இருக்கிற வல்லமையும் நான் கண்டேன். 9வது மாதத்துல கர்ப்பத்தில் இருந்த குழந்தை இறந்து இருந்தது. ஆண்டுடைய சமூகத்துல டாக்டர் சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் குழந்தைய. நான் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரே பிள்ளை மறித்துட்டு, பிள்ளை மறித்தாச்சு, எனக்காக உங்க சரீரம் கல்வாரியில கிழிக்கப்பட்டதுலப்பா, வேண்டாம் ஆண்டவரே, என் சரீரம் கிழிக்கப்படக்கூடாது, கிழிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, எனக்காக நீ ரத்தம் சிந்தி, நீர் எனக்காக உங்க சரீரம் கிழிக்கப்பட்டாச்சு, எனக்கு ஆச்சரியமா ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் ஆச்சரியமாய் மரித்த குழந்தையை சுகமாய் பிரசவிக்க பண்ணினார். அதே அதிகாரம்
ஆண்டவர் கைவிடலைங்க. அவர் சோதனைக்குள்ளாய் துன்பத்திற்கூடாய் நடத்தினாலும் அவர் நம்மை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற கர்த்தர். இழந்தவைகள் எல்லாம் இரட்டிப்பாய் தருகிற தெய்வம். எதை நினைத்து அதிகமாய் அழுகிறோமோ அந்த காரியத்தை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்துல வல்லமை உண்டு. ஆமென், ஆமென். யாராகிலும் வியாதியை நினைத்தோ பலகீனத்தை நினைத்தோ கலங்கி கொண்டிருப்பீங்க அப்படின்னா, கர்த்தருடைய சரீரம் உங்களுக்காக கிழிக்கப்பட்டிருக்கு. நீங்க கிழிக்கப்பட வேண்டிய, உங்க சரீரம் கிழிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல உங்க ரத்தத்துக்குள்ள நிற்கிற ஆண்டவரே, உங்க வல்லமையுள்ள ரத்தத்துக்குள்ள நிற்கிற ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற ரத்தத்திற்குள்ள நிற்கிற ஆண்டவரே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிற என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளாய் நான் இருக்கிறேன். நன்மையானவைகளை பேசுகிறேன் என் ராஜாவுடைய ரத்தத்திற்குள்ளாய் நான் இருக்கிறேன். எனக்கு நன்மை செய்கிற கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ளாய் நான் இருக்கிறேன். மாமே ஹல்லேலூயா. என் பாவங்களே எனக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலோ அவருடைய ரத்தத்தினாலே என்னை நீதிமான் ஆக்குகிற கர்த்தருடைய ரத்தத்திற்குள்ளாய் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் அநேகரை உருவாக்குகிறார், அநேகரை புதுப்பிக்கிறார். ஆமென். சரீரத்தில் தேவனுடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. பலவீனப்பட்ட அவயங்களில் கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆமென் சத்துருவுக்கு விரோதமாய் கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. சத்துருவுக்கு விரோதமாய் கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். போன டிசம்பர் மாசத்துல நம்ம இதே ராஜா ஊர்ல இந்த இடத்துல இருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிச்சோம். அந்த நாள் ஆராதனையும் ஆவியானவர் நடத்தி சென்றது அவருடைய இரத்தத்திற்குள்ளாய், அவருடைய கல்வாரி ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நம்மை அப்படியே ஜெபிக்க வைத்தார். நாம ஜெபித்துட்டு போனோம். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தாரு. அதுல அந்த யூடியூப் மூலமா கேட்டுக்கொண்டிருந்த ஒரு குடும்பம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு பாருங்க, நாசியில இருந்து ரத்தம் பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று மருத்துவர்கள் கைவிட்ட சூழ்நிலை. ஆமென். நம்மோடு இணைந்து அவர்கள் வீட்டில் இருந்து ஜெபித்தாங்க. அந்த 1 மணி நேரம் ஆராதனை. அந்த ஆராதனை துவங்கும் போது ரத்தம் வடிந்து ஜெபிக்க துவங்கினாரா. ஆண்டவரே, இனிமேல் என்னால முடியாது, நான் இனி தற்கொலை தான்ப்பா பண்ணணும், எனக்கு ஒரு விடுதலை நீங்க தான் தரணும்னு சொல்லி நாம ஜெபித்த அந்த ஆராதனைகளை இணைந்து அவர்களும் ஜெபித்தார்களா. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. 1 மணி நேரத்துல மூக்கிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்த அந்த ரத்தம் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி நல்ல ஒரு பிரீத்திங்கையும் நார்மலாய் சுவாசிக்கும்படி கர்த்தர் ஒரு சுவாசத்தையும் கொடுத்து இன்றைக்கு வேலை செய்யும்படி பலனை கொடுத்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வம். இன்னைக்கு அதே இரத்தத்தின் வல்லமை நம்மை ஆளுகை செய்கிறது. அதே உயிர்ப்பிக்கிற வல்லமை குடும்பத்தை ஆளுகை செய்கிறது. அதே சுகமாக்குகிற வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுகிறது. ஓ ஆத்துமாவே, தேவ ஜனமே, நீ கர்த்தருடைய அக்கினிக்குள்ளாய் இருக்கிறாய். Kala tara la shahala tana rikama wa shihala tara riba la shantura hansandara hasiyatnaro rikabala bo shabala baradara rigabala bo shantane gadara rigabala bo shamdara hasiyatnaro riba la hadara na shihe lauda sky dagarantara baudiya. Yes, Jesus, Jesus, Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா. ஆமென். உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் அப்படியே மகிமைப்படுத்தி ஆவியானவர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவர் அசைவாடுகிற ஆவியானவர், அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து கிரியை செய்கிறவர். உங்க விசுவாசம் ஒன்று கூட கட்டப்படட்டும். யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். தேவன் ஆவியா இருக்கிற சகோதரா, அவர் உன் நடுவிலே ஜீவிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அவர் ஜீவன் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிற
இருக்கிறவர். அவருடைய நாமத்தில இன்றைக்கு வல்லமை உண்டு. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சற்று கூட குறைந்து போகல. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சற்று கூட குறைந்து போகல. நீங்க எந்த காரியத்தை நினைத்து பாரப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, அதை அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஏன் கலங்கணும்? என் ஆத்தும நேசர் என்னோடு இருக்கிறார், நான் இனி ஏன் திகைக்கணும்? என் அன்பர் என் ஆத்தும நேசர் என்னோடு இருக்கிறார், நான் ஏன் சோர்ந்து போகணும்? உங்க ஆத்துமா அப்படி தேவனுக்குள்ளாய் திடன் கொள்ளட்டும். உங்க ஆத்துமா அப்படி கர்த்தருக்குள்ளாய் திடன் கொள்ளட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்படி ஆவியானுடைய ரத்தத்துக்குள், ஆவியானுடைய மகிமைக்குள்ளாய் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தவர்கள், ஆவியானுடைய கரங்களில் உங்களை தாழ்த்தி பயங்கரமானவைகளை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா. ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் மூடப்பட்டிருக்கிறபடியே ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கிறபடியே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குகிறபடியே ஸ்தோத்திரம். ரிகாலா தீராபானா ரிகவலவோ ஷபலதரா. ஆமென், ஆமென். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்றைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். ஒரு பெரிய ஒரு நன்மை, பெரிய ஒரு ரட்சிப்பு இன்றைக்கு உங்க கண்கள் காணும். ஹல்லேலூயா. அநேக நாட்களாய் உங்களை அமிழ்த்து கொண்டிருந்த பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, பாவத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறார். இதோ தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்க ஆவிக்குரிய ஜீவித்தை இன்றைக்கு புதுப்பிக்கணும்னு விரும்புகிறாரு. ஆமென். ஒரு நிலைவரமான ஆவியை உங்களுக்குள்ளாய் தந்து உங்களை புதுப்பிக்கணும்னு விரும்புகிறாரு. சோர்ந்து போய் கொண்டிருக்கிற, அடிக்கடி சோர்ந்து போக வைத்து கொண்டிருக்கிற அந்த சத்துருக்களை நிர்மூலமாக்கி சோர்ந்து போகாமல் ஓட பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர், சோர்ந்து போகாமல் போராட செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. சத்துருவை எதிர்த்து போராடும்படியாக சோர்ந்து போகாமல் நிற்க பண்ணுகிற ஆவியானவர் புது இருதயத்தையும் புது அபிஷேகத்தையும் புது ஆவியையும் வைக்கிறார், புது ஆவியை வைக்கிறார். ரிகமன ஸ்ரீகரபல ரகபர துனகசியாதனரா ரிகபலமோ சந்துராதனகசியாதனரா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அப்பா என்ன அபிஷேகிங்க ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகம் என்ன தொடட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவியத்துல மறித்து போய் நிற்கிறேன், ஜெப வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, என்னை திரும்பவும் உயிர்ப்பியும். ஜெபிக்காததுனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறான் ஆண்டவரே, அநேக ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம நிற்கிறான் ஆண்டவரே, தடைப்பட்டு நிற்கிறது. அமே சகோதரா சகோதரி, அமே அந்த தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கரத்திலே தரும்படியாக ஜெபத்தில் எழும்பி நில்லுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. என்னை நீங்க ஆட்கொள்ளுங்க. என் மாம்ச சித்தமோ என் சுய சித்தமோ நான் படித்த படிப்போ எதுவும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க, நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க. நீங்க அசைவாடினா போதும், நீங்க கிரியை செய்தா போதும், எல்லா அசுத்தங்களையும் நீங்க உடைத்தா போதும். உங்க பலத்த கரத்துக்குள்ள நான் வந்து நிற்கிறேன். என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவி அள்ளி ரம்புவே நீச்சலாழம் மூழ்கிய நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் இந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவில், உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக சொல்வோமா, ஊற்றப்பட வேண்டுமே என்னை அபிஷேகமே
இச்சனான மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாமத்தித்திடும் என்னை அபிஷேகமே என் தலையில் நனைக்க ஆவியால் நிரப்புமே மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாமத்தித்திடும் உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினால் உயர்விக்க வேண்டும் எங்கள் தேவா உன்மாதிரியாக அன்று ஒரு பின்மாரியின் அபிஷேகம் உன்மாதிரியாக அன்று பரிசுத்த ஆவியானவர் ஓ கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் மூடட்டும். கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் மூடட்டும். கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உடைய ஜனத்தை திரும்பவும் உயிர்ப்பிக்கட்டும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவ மகிமை, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த கர்த்தருடைய மகிமை இதோ தேவ ஆவியானவர் உன் வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன் ஜெப வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். உன் பரிசுத்த வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. உன் குடும்ப வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. எல்லா சாப கிரியைகள் அழிக்கப்படுகிறது. எல்லா பிசாசின் போராட்டங்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் சுட்டரிக்கப்படுகிறது. ஆவியானவர் அசைவாட துவங்கி ஆயிற்று. தேவ ஆவியானவர் அசைவாட துவங்கி ஆயிற்று. ஓ ஆத்துமாவே மௌனமா இராதே, சபையே மௌனமா இராதே. கரங்களை தட்டி கர்த்தர் தருகிற பாஷைகளின் படியே ஆவியானவர் தந்தருளுகிற வரத்தின் படியே பேச துவங்குங்க. ரிவாலா ஷிகராதனதா ரிவாலதரவ ஷரணா உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா உன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே உன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே ஒரு மனதோடே கூடி வந்துள்ளோம் தெய்வ புத்திரர் என முத்திரையோடு ஒரு மனதோடே கூடி வந்துள்ளோம் தெய்வ புத்திரர் என முத்தி சொல்வோமா ஒரு மனதோடே கூடி வந்துள்ளோம் தெய்வ புத்திரர் என முத்தி ஒரு மனதோடே கூடி வந்துள்ளோம் தெய்வ புத்திரர் என முத்திரையோடு என்னை அபிஷேகமே ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் இச்சனான மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாமத்தித்திடும் என்னை அபிஷேகமே என் தலையில் நனைக்க ஆவியால் நிரப்புமே கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம், கர்த்தருடைய ஓங்கிய புயம், அவருடைய கை வல்லமை, இதோ அவருடைய பலத்த கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டாயிற்று. தடைகள் உடைக்கப்படுகிறது. எழும்பு எழும்பு சீயோனே வல்லமையை தரித்துக்கோ. ஓ எழும்பு எழும்பு சீயோனே வல்லமையை தரித்துக்கோ. விருத்த சேதனம் இல்லாதவனை தொடுகிறது இல்லை. அசுத்தன் இனி உன்னை தொடுகிறது இல்லை. கர்த்தர் தமது வல்லமையில உன்னை நிரப்புகிறார். கர்த்தர் தமது வல்லமையில உன்னை நிரப்புகிறார். இதோ உன்னை சுற்றிலும் தேனீக்களை போல வளைந்து கொண்ட சில மனிதர்கள், ஆமென், உன்னை வேதனைப்படுத்தும்படி உன்னை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற மனிதர்கள் இதோ நெருப்பில் பட்ட முல்லை போல அணைந்து போகிறார்கள். ஓ அணைந்து போகிறார்கள். ரிகரதல ஷகர ரிகபரமோ சந்தரபௌரியா
ஓ கர்த்தருடைய கை வல்லமை, கர்த்தருடைய கை வல்லமை, கர்த்தருடைய கை வல்லமை, கர்த்தருடைய கை வல்லமை. ரீகலதல ஷஹலத ரிகபரபலபோ சந்துராதன ரிகபரபலபோ சந்துராதன ரீபல்போ சந்துரே ரிகபலபோ ரத்தனகசியாதனர. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Hallelujah, 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 hallelujah. அப்படியே கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆவியானவரே நீர் என்னில் இன்னும் ஒரு முறை கூட கிரியை செய்யும்படியாக. சிம்சோன் ஜெபிக்கிறான், இந்த ஒரு விஷயம் நினைத்துருள மாட்டீரா? இந்த ஒரு விஷயம் நினைத்துருளும், இந்த ஒரு விஷயம் நினைத்துருளும். ஹல்லேலூயா, ஆமென். ஓ சத்துரு உன்னை அடிமைப்படுத்த நினைத்தாலோ கர்த்தர் உன்னை கைவிடல சகோதரா, கர்த்தர் உன்னை கைவிடல. திரும்பவும் கர்த்தர் உன்னை கட்ட விரும்புகிறார், திரும்பவும் கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். ஆவியானவர் ஒரு முறை கூட என் ஜனம் என் சமூகத்தில் தாழ்த்தி, ஆவியானுடைய சமூகத்தில் ஆண்டவரே இயேசுவே இந்த ரத்தத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம், இந்த ரத்தத்தினால் எங்களை கழுவீராக, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்கிறதுக்கு எந்த தடையும் வேண்டாம் ஆவியானவரே. இயேசுவே உம்முடைய ரத்தத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவே உம்முடைய மகிமைக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம், பரிசுத்தரே உம்முடைய பாதத்துல எங்களை தாழ்த்துகிறோம், வல்லமை உள்ளவரே உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஓ அக்கினி மயமானவரே, அக்கினியானவரே, உம்முடைய அக்கினி சோலைக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம். மோசேயை முற்றடியிலே பட்சிக்கிற அற்றி அக்கினியின் நடுவிலே சந்தித்த தெய்வமே, இன்றைக்கு எங்களை சந்திக்க நீர் எழுந்தருளி இருக்கிறீர். எங்கள் பாவ கரைகளை சுத்திகரிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். என்ன கழுவுங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால் என்ன கழுவுங்க ஆண்டவரே, பாவங்களும் மன்னிங்க ஆண்டவரே, உடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்ன கழுவுங்க ஆண்டவரே, என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா ஓ ஹல்லேலூயா, மறுரூபமாக்கப்படுகிற ஒரு புதுப்பித்தல ஆவியானவர் விரும்புகிறார். இருந்த வண்ணமாகவே இருக்கும்படி அவர் விரும்பல, நீங்க வந்த வண்ணமாகவே திரும்பி போகும்படி அவர் விரும்பல, அவர் மாற்ற விரும்புகிறார். அவர் என்னை புதுப்பிக்கணும்னு விரும்புகிறவங்க உங்க இருதயத்தை தாழ்த்தி, என்னை நான் மாறுதலுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் என்னை மாற்றும்படியா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஏதாகிலும் எனக்காக செய்வீராக, ஏதாகிலும் ஒன்றை எனக்காக செய்வீராக, ஏதாகிலும் ஒன்றை என் குடும்பத்தில் நடப்பீராக. நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கு அதிகமாய் அதிகமாய் நான் மாம்சமான மனித ஆண்டவரே, மண்ணான மனிதன் ஆண்டவரே, எண்ணப்படுகிறதுக்கு நான் ஏமாத்துறேன். ஆனா நீரோ உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி, உம்முடைய கிருபைகளின்படி எனக்கு இறங்குகிறவர் அல்லவோ. உம்முடைய சமூகத்தினை தாழ்த்துகிறேன் தேவனே. சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பிப்பீராக, நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பிப்பீராக. சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியை புதுப்பிக்கிறவ ஆமே. கல்லான இருதயத்தை உடைக்கிறா, சதையான இருதயம் உண்டாகிறது. ஹல்லேலூயா, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறபடியே ஸ்தோத்திரம். ரீகல் அதிபால ஷகரா, ஆமென் 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 ஆமென். கரை போல இருக்கிற சில அக்கிரமங்களை கர்த்தர் கழுவ வேண்டும் என்று விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில அந்தரங்கங்களை கர்த்தர் பார்க்கிறார், இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஓ ஆவியானவர் சொல்லுகிறார், நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தின் ஆழத்துல இருந்து, இருதயத்தின் ஆழத்துல, இருதயத்தின் ஆழத்துல மறைந்து கிடக்கிற அந்த பாவத்தை எடுத்து வெளியே எறி என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இருதயத்தின் ஆழத்துல உன்னை அழிக்கும்படியாய் சத்துரு போட்டிருக்கிற அந்த பாவத்தின் விதையை எடுத்து வெளியே எறிந்து போடு. உன் இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறதா. நான் வாசம் பண்ணுகிற முழு இருதயம், நான் வாசம் பண்ணுகிற தூய ஸ்தலமாய், தேவன் அமர்ந்து செயல்படுகிற, தேவன் இருந்து பேசுகிற, தேவன் இருந்து கிரியை செய்கிற உன்னத ஸ்தலமாய் உங்க இருதயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ரகத
ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே ஆவியானவரே பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. என் இளவயதின் பாவங்களை எண்ணாதிரோ, என் வாலிபத்தின் பாவங்களை நினையாதிரோ அப்பா. என் பாவங்களை எனக்கு விரோதமாக சாட்சியிட்டாலும் உமது கிருபையின்படி இரக்கத்தின்படி எனக்கு இறங்குவீராக, மன்னிப்பீராக. பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவர், பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவர். ரத்தத்தின் மகிமை இறங்கட்டும், ரத்தத்தின் வல்லமை மூடுவதாக, ரத்தத்தின் வல்லமை மூடுவதாக, ரத்தத்தின் வல்லமை மூடுவதாக. ஆமென் ஆமென். திரும்பவும் ஒரு முறை கூட கர்த்தருடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமை பரிசுத்தமாக்குகிற ரத்தம், தேவனை போல மாற்றுகிற ரத்தம், மறுரூபமாக்குகிற ரத்தம், தேவ சாயலாய் மாற்றுகிற ரத்தம், மகிமையின் சாயலாய் மாற்றுகிற ரத்தம். ஆமென். அந்த ஆதாம் ஏவாள் இழந்து போன தேவ சாயலை திரும்பவும் தமது பிள்ளைகள் மேல வைக்கிற கர்த்தருடைய ரத்தம். ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால ஒவ்வொருவரையும் மூடுவீராக. உம்முடைய ரத்தம் திரும்பவும் பரிசுத்தப்படுத்துகிறபடியே சோதரா. ஆமென். பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். ரிகா பாபால ஷகரதனா ரிவலவ ஷபரபரதனா. ரிகா பாபா சுத்திகரிப்பின் ஆவியானவரே, உணர்த்துகிற ஆவியானவரே, உணர்வுள்ள ஆவியானவரே, மனம் திரும்ப செய்கிற ஆவியானவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உடைக்கப்படட்டும். கல்லான இருதயங்கள் உடைக்கப்படட்டும், பாவ கட்டுகள் உடைக்கப்படட்டும். தேவனிடத்தில் கிட்டி சேர விடாமல் தடையா இருக்கிற எல்லா அசுத்தங்களும் இப்பொழுதே உடைக்கப்பட்டு போவதாக. ஹalleluya. ரகதல ஷஹரதனரன. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்து. சத்தம் உயர்த்தி இன்னைக்கு அவருடைய ரத்தத்தின் வல்லமையை, ஆமென், அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகிறது. தேவ ஜனமே, ஆண்டவருடைய ரத்தத்தை உயர்த்தி பிடித்தவர்களாமே. ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே. ஆவியானவரே, கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆமென், தேவ ரத்தம் ஊற்றப்படுவதாக, கர்த்தருடைய ரத்தம் ஊற்றப்படுவதாக. எல்லா சாப கட்டுகள் உடைகிறது, சாப கட்டுகள் உடைகிறது. அநேக வருடமாய் போராடி கொண்டிருந்த சாபங்கள் உடைகிறது. அநேக வருடமாய் உன்னை அவிழ்த்துக் கொண்டிருந்த சாப கட்டு, வியாதியின் கட்டு, பலவீனத்தின் கட்டு இப்பொழுது உடைகிறது. அவருடைய ரத்தத்தினால உடைக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தான் ஜெயித்திடுவோம், எல்லை எல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தான் ஜெயித்திடுவோம், எல்லை எல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பை தீர்க்கும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை தீர்க்கும் நாள் இதுவே. ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, சொல்வோமா ரத்தமே ரத்தமே
ரக சைதகந்தா ரீவா ரகடவனத்து ரகதானா ரீவல் பௌஷே ரகதானா ரிகபலமோ சங்காரகனோ ரிகம சங்கர ரகதானோ ரீவலமோ சங்காரானே. ஓ ஹalleluya. ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவே 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 ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவே 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 ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் வரங்களால் அலங்கரியோ பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் வரங்களால் அலங்கரியோ பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் வரங்களால் அலங்கரியோ பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே சபைகளில் எல்லாம் ஓ இப்ப சத்த உயர்த்தி ரத்தமே இயேசு கிறிஸ்துவே எஸ் லார்ட் ஆமென் ரத்தமே ஓ ஆவியானவரே நிகலாதீனானஷ ரிகபபா லௌடானே நிகந்தரலஷியாந்தனோ ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட ஓ கர்த்தருடைய ஆவியானவரே ரீவலஷிதரன எல்லா அசுத்தங்களும் எரிக்கப்படுவதாக ரத்தமே இயேசு கிறிஸ்துவே ரத்தமே ஆமென் ரத்தமே ரத்தமே ஓ ரிகா லஷேகானா ரிவல பௌதன் தரதஸ் ரிவல் கண்டா ரகதானோ ரிவல மஷந்தாரன ரிகபல மச்சந்தானே ரிவல் கண்ட சைடானோ ரிகபல மஷந்தாரன ரிகபல மலமச்சாரதன ரகசியே ரத்தமே ஹalleluya ரத்தமே ரிவா மாமா லகதான ஸ்துதி ரிவல மஷந்த ரகசியாதனோ ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே ரமன ஷஹல தரன ரிகா பாபா பாபா ஷஹல தரன ரிகா மாமா மனதன ரதல ரிவல ஷிஹரல ரதல ரிகா பாபா பாபா லதரன ரன ரிகா பாபா பாபா ஷஹல தர ரிகா பாபா லதுரமஸ் ஆத்துமாவே இத உனக்காக வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக ஒரு ஏணி வைக்கப்பட்டாயிற்று வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக நின்று தமது ஜனத்தை உற்று கவனிக்கிற கர்த்தர் உனக்காக ஓ கர்த்தருக்கும் உனக்கும் இடையில ஒரு இணைப்பு இன்றைக்கு உண்டாகிறது ஆவியானவருக்கு உனக்கும் இடையில ஒரு பலத்த இணைப்பு இன்றைக்கு உருவாகிறது ஆமென் ஆமென் அநேகரை ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தி தமது மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார்கள் அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறார் என்கிறவர்கள் கரங்களை தட்டி பரலோக தேவனை மகிமைப்படுத்துவோமா இதோ வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக ஒரு ஏணி வைக்கப்பட்டாயிற்று தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதற்கொண்டு காண்பீர்கள் இது முதற்கொண்டு காண்பீர்கள்
ஓ பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம். ஆவியானவரே, ஆவியானவரே. ரீகலதரமன ரீலல ஷிகபாபல உடமன ஹசந்தரதினா ரீல ஸ்கைதகரத்துனரே ரிகமரமலப சந்தர ரகசிய ரிகமமரதுரமல ரீவலம சந்தராதர ரகசியாதர. ஹalleluya. ரிகதல ஷஹரதன. ஓ எல்லாரும் அப்படி இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆமே. சத்துரு எங்களை அடிமைப்படுத்த துடித்தாலும் நீர் எங்களை கைவிடலே அப்பா. திரும்பவும் திரும்பவும் உம்மை தேடும் போதெல்லாம் எங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், உம்மை தேடும் போதெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு சமீபமாயிருக்கிற தேவன். ஆமே. கர்த்தரை தேடும் போதெல்லாம் இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எது என்று வேதம் கேட்கிறது. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற வேற ஜனம் எது? இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற வேற ஜாதி எது? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை பார்த்து ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. சத்தமாய் ஆண்டவரை பார்த்து இணைந்து சொல்வோமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே, நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே. நீரே, நீர் மாத்திரமே. ஒருவராய் சாகாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாகாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. Amen. Hallelujah. Yes, Jesus. Hallelujah. Yes, Lord. Amen. Thank you, Jesus. Thank you, Lord. எங்கள் நடுவில் நிறைவாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், எல்லா துதிகளும் மகிமைக்கு பாத்திரர்,
எல்லா நாவுகளுடைய நாமத்தை அறிக்கையிடும். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முடங்குமே ஆண்டவரே. சூரியன் உதிக்கிற திசை துவங்கியது மறைகிற திசை வரைக்கும் எல்லா நபர்களாலும் நம்பப்படத்தக்கதான ஒரே தெய்வம், எல்லா மனிதர்களாலும் துதிக்கப்படத்தக்கதான ஒரே தெய்வம். ஹல்லேலூயா. பாத்திரரே, ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. சொல்லுமா, தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கு, பாத்திரரே துதி உமக்கு என்றென்றுமே. ஆவியானவரே, நீ செய்த முடிவிலேற பெற்ற அதிசயமான கிரியைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கரத்தின் கிரியைகளை நீர் வெளிப்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வானங்களுடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அதே போல எங்கள் நடுவில் செய்த வெளியேறப்பட்ட கிரியைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய கிருபை உடைய மகிமை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.